வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு நியூ இயர் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டைம் டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபோட்டோஸ் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஓரளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ உங்கள் ஃபோட்டோஸை அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. சைடாக சென்டராக எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். 2025 அப்படின்ற இமேஜுமே வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளவர் இமேஜ் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அந்த 2025ன்ற இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட சைஸ் வந்து தேவை அப்படின்னா கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை வேணுன்னா சைடாக கூட செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோவை வந்து சைடில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஐடியாவை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா அந்த பிஎன்ஜி இமேஜை கூட நீங்கள் டெலிட் பண்ணுறதா இருந்தாலையும் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் கேன்சல் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிராப் பண்ணிவிட்டு இந்த இமேஜை மேலே இருக்க அந்த ஃப்ளவரை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிஎன்ஜி இமேஜ் இந்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸும் அதே மாதிரி தேவை அப்படின்னா இன்னும் ஜூம் பண்ணி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியிருப்போம். இப்போ வந்து சாங்ஸ் வந்து நான் எதுவும் கொடுக்கல. அதனால் நியூ இயருக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்களே ஓனாக ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து சூப்பராக வந்துடும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இப்போ பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு பேக்ரவுண்டு கலர்ஸு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை கூட நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.